நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரியா? நீ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம், டாக்டர் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் கேட்குறீங்களா இல்லையா? நிறைய பேர் கேட்பாங்க. கேட்குறீங்களா? ஈஸியாக சொல்லி தரேன். 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 30 மில்லி தண்ணி. ரஃபான கேல்குலேஷன். 1 கிலோவுக்கு 30 மில்லி தண்ணி. உதாரணத்துக்கு ஒரு ஆள் 60லேருந்து 70 கிலோ இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். ரஃபான கேல்குலேஷன் தான். சரியா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா? வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு தெரியாது. ஈஸியான பார்த்தீங்களா? 1 கிலோவுக்கு 30 மில்லி. இது ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை, தம்பியை போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த அடி வெயிட்டு கொழுப்புனால நிறைய பேர் சின்ன வயசுலேயே என்ன ஆகிறாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதை மறந்துடாதுங்க. தெரியும் இல்லை? புரிஞ்சுட்டிங்களா? 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 30 மில்லி தண்ணி. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ அப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.